இங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் சிக்கல் என்ன? 1992 பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து திமுகவினுடைய எதிர்வினை என்ன? ஒண்ணு இல்ல. பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் தான் திமுக பாஜக கூட்டணி போட்டு வென்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அது புரியுதா? எல்லாரும் பேசுவாங்க காங்கிரஸ் இருக்குதுல திமுக கூட்டணி இல்ல. முதல்ல இந்திய நாட்டுல ராமாயணம்ங்கிறது ஒரு இதிகாசமா தான் இருந்தது. அது உண்மையா பொய்யா யாருக்கும் தெரியாது. அது ஒரு இதிகாசமா தான் இருந்தது. அந்த இதிகாசத்தை உண்மை நம்ப வச்சது என்ன தெரியுமா? தூர்தர்ஷன்ல வந்து ராமாயணம்ங்கிற ஒரு தொடர், நீங்களும் நானும் பிறக்காதுக்கு முன்னாடி அது வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். அதை டெலிகாஸ்ட் பண்ணது யாரு தெரியுமா? அரசு செலவுல அந்த ராமாயணம் என்கின்ற அந்த டிடி சீரியல் தொடரை எடுத்தது வந்து ராஜீவ்காந்தி தலைமையிலான டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், மத்திய அரசாங்கம். ராமாயணத்தை எடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராமாயணம் ஒளிபரப்பப்படும் போது ராமன் உண்மையிலே வாழ்ந்திருக்கான் போலப்பா ஓடு. ஆமா, அப்ப இங்க பல கோடிக்கணக்கான இந்தியர்களை ராமாயணத்தை உண்மை நம்ப வச்சது யாரு தெரியுமா? ராஜீவ்காந்தி. 1989 தேர்தல் நடக்குது. அப்ப ராமராஜ்யம்னு பேசுனது யாரு? ராமராஜ்யம் பேசுனது இவங்க ராஜீவ்காந்தி தான். தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரைய அயோத்தியில இருந்து தொடங்கினது யாரு? ராஜீவ்காந்தி தான். இந்த ராஜீவ்காந்தியை தான் இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்லாமியரின் பாதுகாவலர்னு சொல்லி வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க. RSS சங் பரிவார் கும்பல் பாபர் மசூதி இடித்தது. அந்த இடித்ததுக்கு வித்து போட்டது ராஜீவ்காந்தி. அதனால ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதுதான் எங்களை சீமான் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக, பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ். இதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப பிஜேபி கிடையாது அவர் காலத்துல, இந்து மகாசபா தான். இந்து மகாசபாவும் காங்கிரஸ் ஒண்ணுதான். there is no other difference between these two. Hindu Mahasabha is brute in its action, while Congress is soft and polite in its action சொல்லுவாப்ல. அதான் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது அம்பேத்கர், உண்மையான அம்பேத்கரையும் பேசுறது யாரு? சீமான் அவர்கள் பேசுறாங்களா வேற யாராவது பேசுறாங்களா? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்.